வால்முனி செம்முனி ஜிடாமுனி கருமுனி மாயமுனி மகாமதுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம்னு பேசுகிறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தான் உங்களுக்கு என்கிட்ட ஜோசியம் பார்த்தீங்க. எத்தனை வருஷம் முன்னாடி ஜோசியம் பார்த்தீங்க? 5 வருஷம் முன்னாடி ஜோசியம் பார்த்தீங்க. அப்பெல்லாம் வீடு வாசல் கிடையாது, உங்களுக்கு வறுமையில் இருந்தீங்க. உங்களால வாங்கின கண்ணை கொடுக்கல, வட்டி கட்டு நகை மட்டும் இல்ல, ரொம்ப துன்பத்தில் இருந்தீங்க. அப்புறம் எங்கிட்ட ஜோசியம் பார்த்து ஒரு வீடு வாங்கினீங்க. அதுக்கப்புறமா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்க. இப்போ அதாவது உங்க வீட்டுக்காரருக்கு மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வர மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். ஆக மொத்தத்தில் வந்து வறுமை சுத்தமா ஒழிச்சு போச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வறுமை, அதாவது தற்கொலை பண்ணிக்கலான்ற முடிவில் என்கிட்ட வந்தீங்க. நீ கவலைப்படாதீங்கம்மா, என்னுடைய ஜோதிடம் வந்து போவேன்னா சிறப்பான ஜோதிடம், எப்படிப்பட்ட பிரச்சனை என் ஜோதிடம் தீர்த்து தருவேன், கவலைப்படாதீங்க. அதாவது வந்து போனா எங்கிட்ட ஜோசியம் பார்த்து நல்ல வேலை கிடைச்சது உங்க பையனுக்கு கிடைச்சதா இல்லையா? அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு மன வாழ்க்கை அமைன்னு சொன்ன, அதே மாதிரி உங்க பொண்ணு விரும்பிய வாழ்க்கை தான் அமைன்னு சொன்ன, அதே மாதிரி விரும்பிய வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. அமைஞ்சு போச்சா? உங்க வீட்டுக்காரர் மலேசியா போயிட்டு வரேன்னு சொன்ன, அதே மாதிரி மலேசியா போயிட்டு வந்தாரா? அதே மாதிரி உங்க சொந்த வீடு அமைன்னு சொன்ன, அதே மாதிரி அமைஞ்சு போச்சா? அதாவது இதனால் பட்ட கஷ்டங்கள்லாம் இப்ப நீங்கி போச்சு. இனிமேல் எதிர்காலம் சிறப்படையணும், பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும், அதாவது பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வீடு வாசல் கட்டணும், 4 பேர் மதிமதியா கௌரவமா வாழ்ந்து காட்டணும். இது எப்படிப்பட்ட துன்பம் நீங்கணும் சொல்லுமா? ஒரு ஆக மொத்தல எங்கிட்ட ஜோசியம் பார்த்து நல்ல நிலைமை உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? அதாவது சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வறுமையில வாழ்ந்தீங்க, வீடு வாசல் இல்ல, பையனுக்கு போட்டு கல்யாணம் பண்ண முடியல, பையனுக்கு போட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கல, அப்போ வீடு வாசல் இல்ல, ஒரு கூலிக்கார மாதிரி பெரியாள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, சித்தாள் வேலை மாதிரி போயிட்டீங்க. அந்த நிலைமையை மாத்தி கொடுத்துட்டேன் இல்லையா? வீடு வாசல் அமைச்சு கொடுத்தேன், நல்ல மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன், பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தேன், உங்க பொண்ணுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். சொல்லுமா? இன்னும் மேலும் மேலும் நல்ல உருவாக்கி தர போதுமா? இதனால் பட்ட கஷ்டம் தர போதுமா?